வணக்கம். நான் லாவண்யா குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நான் 2 நாள் வீடியோவே போடல. காரணம், இந்த ஆளுங்க மேலெல்லாம் கேஸை போட்டு இவனுங்க தேவையில்லாம வெளியே வந்து சீனை போட்டுக்கிட்டு தேவையா? நான் அன்னைக்கே சொன்னேன், இது கொசுக்கள் மாதிரி இப்படி பண்ணி விட்டுட்டு போகணும்னு சொன்னார். நம்ம மக்கள், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பெண்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இவங்களெல்லாம் இப்படி டீல் பண்ணவே பண்ணாதீங்க. இவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட் பத்தாது. இவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு வெளியே கூட்டிட்டு வந்தா இவங்க பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இன்னும் அதிகமா ஓவரா சீனை போடுவானுங்க. நம்மள வந்து புரியறதுலயே வேலையா இருப்பானுங்க. இவனுங்களை டீல் பண்றது இப்படி கிடையாது. தயவு செய்து நம்ம விஷயங்களை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளவு ஆக்கப்பூர்வமா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதை மட்டும் யோசிங்க. இவங்களெல்லாம் டீல்ல விடுங்கன்ற. ஆனா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்தது. ஒருத்தன் ஒரு நாளுக்கு மேல உள்ள இருந்தான். ஒரு டிஎம்கே எம்எல்ஏ போகும்போது அப்படியே பந்தாவா உள்ள போறேன், பழைய எக்ஸ் மினிஸ்டர் போறேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது என்ன மிரட்டினவங்க, என்ன சீட்டு கொடுக்க, என்ன வந்து ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல சேர சொன்னாங்கன்னு ஒரு உருட்டுனா இருப்பாருங்க இந்த அனிதா. அவர் முழு பேரை நான் சொல்ல மாட்டேன், அனிதா தான் இனிமே கூப்பிட போறேன். திரு அனிதா அவர்கள். அவர் வந்து ஐயோ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் வந்து டிவிகேல சேரலன்னு டிவிகே வந்து தவமா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவரு அந்த மனுஷன் யாருன்னு லாஸ்ட் 5 வருஷத்துல எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்போ சமீபத்துல நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி பேசும்போதுதான் இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் ஒரு பெண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். அப்புறம் தான் தெரியும் இந்த மனிதர் அப்படின்னு. இவர் யாருன்னு கூட தெரியாது. டிஎம்கேல ஒரு எம்எல்ஏ, வேற என்ன போஸ்டிங்ல இருக்காருன்னு தெரியாது. இவரை வந்து டிவிகேல வான்னு கூப்பிடுறாங்க, அதுவும் அங்க ரிசைன் பண்ணிட்டு. நல்லா பளிச்சுன்னு வைக்கிற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாங்க, நீங்க காலில் விழுந்து கெஞ்சினாலும் உங்களை நாங்க உள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வேணும். இந்த மாதிரி மினிஸ்டர்கள், இந்த மாதிரி ஆட்களை இவ்வளவுதான் டீல் பண்ணணும். அதே தான் இந்த ஜென்சி டிஎம்கேல ஒருத்த உள்ள போயிட்டு வெளியே வந்தாலும், நான் லாஸ்ட் வீடியோல சொன்னா அவன் பேரை சொல்ல மாட்டேன், அவன் போட்டோ போட மாட்டேன்னு. இப்பயும் அதே தான். எனக்கு விருப்பமே கிடையாது இவனை பத்தி பேசுறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது கூட இதுங்க ஒர்த்து இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க ஆக்கப்பூர்வமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யல. ஆக்கப்பூர்வமா அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு நல்லா இருக்கணும், கட்சி இதுக்கு மேல வளர்ந்து வரணும், நம்ம வந்து இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா இவ்வளவு கேவலமான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. பெண்கள் அவதூறா பேச மாட்டாங்க. இதுக்கு கட்சி வேற சப்போர்ட் கேட்டா இது டிஎம்கேவே கிடையாது, அவங்க தனியா பண்றாங்கன்றது. ஆனா பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட போட்டோ, ஸ்டாலின் ஐயா அவர்களோட போட்டோ, யாரெல்லாம் ஃபெமிலியரா இருக்காங்களோ கட்சியில தலைவர்கள் அவர் கூட எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு வச்சுக்கிறது. இப்படி போட்டுட்டு நாங்க எங்களுக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தமே இல்லை, நாங்க வேற அவங்க வேறன்னு இந்த ஜென்சி டிஎம்கே வேற சொல்லிட்டு சுத்துது. இவங்க சீக்கிரமா திமுகவுக்கு மூடு விழா பண்ணுவாங்க. எப்படி சாட்டை நாம் தமிழர் கட்சிகள் லாஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம ஏப்ரல் 23 நடந்த எலெக்ஷனுக்கு மூடு விழா பண்ணி வச்சாரோ, அதே போல இன்னும் எண்ணி 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள பாருங்க, தாவேகா ஆட்சி கவிழும்னு சொல்லிட்டு ஒருத்தர் லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதே போல எண்ணி இந்த 3-6 மாசத்துக்குள்ள இந்த ஜென்சி டிஎம்கேன்றது திமுகவை குழி தோண்டி புதைச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இவங்களை தவிர வேற யாருமே வேணாம். அதனால அவங்களே அந்த வேலையை செஞ்சிருவாங்க. இவங்களை சீண்டவே சீண்டாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இவனுங்க மேல கேஸை போடுறது, இவனுங்களை பெரியாள் ஆக்குறதெல்லாம் வேணவே வேணாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுல அந்த கும்பல்ல ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, ஜூலி அக்கா. அந்த அக்காவை பத்தி நம்ம பேசுவோம். இந்த ஜூலி அக்கா வந்து வாண்டடா எல்லாத்துலயுமே வந்து ஜென்சி டிஎம்கேக்குள்ள மூக்க நுழைக்கிறது, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி அவதூறா பேசுறது, ஒருமையில ஸ்பேஸ்ல பேசியிருக்காங்க. இவ்வளோத்தையும் பண்ண இவங்களுக்கு சீக்கிரமே ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒண்ணு அவங்க மேல பழைய கேஸ் என்னெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் தூசி தட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மாவை டிஎம்கேல இருந்து தூக்குறத பத்தி டிஸ்கஷன் நடக்குது. ஸோ யாருக்காக இத்தனை நாள் கூவிக்கிட்டு இருந்தாங்களோ, மன்னிக்கண்டு, யாருக்காக இத்தனை நாள் கத்திக்கிட்டு இருந்தாங்களோ காசை வாங்கிட்டு, அந்த காசு இதுக்கு மேல உங்களுக்கு வரப்போறது கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம டிவிக்கு பக்கம் திரும்பினாலும் உஷாரா இருந்துக்கோங்க மக்களே. அடுத்த விஷயம், முதலமைச்சர் அவர்கள் நெம்மேலியில இருக்கிற கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டம் phase 2 அதுக்கு போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. இதுக்கு சன் டிவி நியூஸ்ல ஒரு கேப்ஷன் போட்டு வச்சிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு இங்க வந்து டேக் பண்றேன். இந்த கேப்ஷனை பாருங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு, தான் பண்ணதா. ஆனா இதெல்லாம் பண்ணது முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவருடைய கல்வெட்டு, அவர் பேர் பொறிச்ச கல்வெட்டு அங்க இருந்தது, அதை தூக்கிட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க, எல்லாம் உங்க மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்க பாக்குறீங்கன்னு தெளிவா சொல்றோம். ஃபர்ஸ்ட் திங், அங்க கல்வெட்டு இருந்தது, அது எடுக்கப்பட்டிருக்கு, தற்காலிகமாக தான் எடுக்கப்பட்டிருக்கு. காரணம், சாலை அதிர்வின் காரணமா அது ஆட்டம் கண்டு இருக்கு. அதனால அதை எடுத்து சரி பண்ணி ப்ராப்பரான ஸ்க்ரூ எல்லாம் ஃபிட் பண்ணி அங்க வைக்கலாம். ஏன்னா அது பொதுமக்கள் வந்துட்டு போவாங்க, அவங்க மேல அது சாஞ்சதுன்னா பெரிய பெரிய டிசாஸ்டர் மாதிரி தான். அதனால அதை சரி பண்ணி திருப்பி பொறுத்துறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இதை ஸ்டிக்கர் ஒட்டுறது இந்த திமுக ஆட்சி தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி phase 1 திட்டம் அதே நெம்மேலியில ஜெயலலிதா அம்மாவால தான் தொடக்கப்பட்டது.
அவங்களால ஆரம்பிச்சு அவங்களால முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே போல ஃபேஸ் 2 எடப்பாடி பழனிசாமி ஐயாவால ஆரம்பிக்கப்பட்டது. அது முடிக்கப்பட்டது ஸ்டாலின் ஐயாவால். அதுக்கு உடனே அவர் ஸ்டாம்ப் ஒட்டிக்கிட்டாரு. அப்போ யாருக்கு யார் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க? இதுல வந்து தாமோ அன்பரசன் அப்படின்ற ஒருத்தவரை வந்து டிஎம்கே சார்பா பேசுறாரு. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, மாதம் மாதம் கொடுக்குற தொகையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, இன்னும் பல சலுகைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், திட்டங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள், அதுக்கு உங்க பேரை போடுறது யாரு ஸ்டிக்கர் யார் ஒட்டுறீங்க? மக்களுக்கான திட்டத்தை மக்களுக்கு செய்யறோம்னு சொல்லி செய்யுங்களேன். இது உங்க திட்டம் சொல்றீங்களே, அது எப்படி உங்கள் திட்டமாகும்? அது மக்கள் திட்டம்ங்க. இப்ப வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் இது என்னுடைய திட்டம், இது நான் ஆரம்பிச்சு வச்ச திட்டம்னு ஒரு இடத்துலயும் சொன்னதே கிடையாது. அதே போல இது திமுகவோட திட்டம் இல்ல, இது அதிமுகவோட திட்டம் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா இது எந்துன்னு நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது, அந்த கட்சி இப்போ அப்படியே கலைஞ்சு அப்படியே டைல்யூட் ஆயிட்டே இருக்கு. அதே போல இப்போ திமுக கட்சிக்கும் அதே நிலைமை வந்துருச்சு. அங்க இருக்கிற ஆளுங்களும் சரி, அவங்களுக்கு என்ன பயம்னா, இங்க எப்படி ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் போய் டிவிகேல சேர்ந்து டிவிகேன்ற ஒரு கட்சியை பெருசா கேட்டிருக்காங்களோ, அதே போல டிஎம்கேல இருந்தும் பிரிஞ்சு போறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இதன் காரணமாக இவங்க வந்து இப்ப பதற ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இருந்து எங்க அங்க போயிட போறாங்கன்ட்டு அங்க இருந்து பேரம் பேச ஆரம்பிச்சு அதோட கேஸ் தான் இப்ப கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. 2 பேர் தலைமறைவா இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க. உங்க திமுக கட்சியில இப்ப யாராவது பேர் தெரியறவங்க யாராவது வெளியே வந்து பேசுறாங்களா? அன்னைக்கு நல்லா பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் லண்டனுக்கு கிளம்புறாரு. கூட ஆராசா, டிஆர் பாலு இவங்க எல்லாம் கார்ல போறாங்க. அவங்க கிட்ட போய் மைக்கு நீட்டும் போது யாராவது இன்டர்வியூ கொடுத்தாங்களா? அப்படியே கப் சிப்புன்னு போறாங்க. காரணம், கேஸ் ஒருத்தர் மேலேயும் ஃபைல் ஆக்கப்படுது. நான் போயிட்டு வர வரைக்கும் கப் சிப்புன்னு இருங்க, வாயை திறந்துடாதீங்க, அப்புறம் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் போல இருக்க ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஒட்டு மொத்தமா எல்லாம் அவருக்கு முக்கமா போறாங்க கார்ல. எல்லாம் விட்டுருங்க போயிட்டாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் வந்துடுறாங்க. இதே நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க பேசுறாங்கல்ல நீங்க ஏன் பேசலன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க அதே பத்திரிகையாளர்கள். போயிட்டாங்க விட்டுருங்க. யாரு ஆராசா போகும்போது, டிஆர் பாலு எல்லாம் போகும்போது. சோ ஒட்டு மொத்தமா திமுக இருக்கிற பெரிய தலைகள் எல்லாம் அப்ஸ்கான் மறைஞ்சு வாழறாங்க. எப்படி மறைஞ்சு ஒளிஞ்சு வாழறாங்க? தைரியம் இருந்தா நேர்ல வந்து, இல்ல என் மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்ல, சொல்லுங்க, நீங்க முடிஞ்சா என் மேல குற்றம் சாட்டுறீங்களா, நான் நிரூபிச்சு காட்டுறேன் என் மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு. தைரியம் தான் முன்னாடி வர வேண்டியதானே, ஏன் ஒளிஞ்சு வாழறாங்க? ஒருத்தர் இங்க இருந்து சிங்கப்பூர் போய் படுத்துட்டு இருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது, தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனைகளே கிடையாது. ஆனாலும் ஏவா வேலு இங்க விட்டுட்டு அங்க போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரையும் பயம் எப்படி ஆட்டி வைக்கிறது பாருங்க. ஒட்டு மொத்தமா அத்தனை பேரோட குடுமையும் அப்படியே முதலமைச்சர் கையில மாட்டிட்டு இருக்கு. அதனாலதான் இப்படி மறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேச சொல்லுங்க. இவங்க எல்லாம் இப்போ ஒரு இடத்துல ஒரு பொந்துக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அலற விட்டார்ல நம்ம தலைவர், செம்ம. ஆனா மிசைல நாங்க தடுக்கி விழுந்தாலும் மிசைல மண்ணொட்டலன்ற மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரும்பியும் கல்யாணத்தை போய் உட்கார வச்சிருக்காரு. இது வந்து நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டோம். அதனால வந்த விளைவு தான். நம்ம எதிரியை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம எதிரியை தோக்கடிச்சிட்டோம். ஆனா இந்த எதிரியை நம்ம கண்டுக்கல. என்னங்க பேசுறீங்க, புரியுற மாதிரி பேசுங்க தயவு செய்து. எல்லா இடத்துக்கும் போனாரா, எல்லா தொகுதிக்கும் போனாரா, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள கேட்க மறந்துட்டாரா? வெட்கமாக இல்லையா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கே எதிர்ப்பா இருக்காங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை. நான் எல்லார் வீட்லயும் இருக்கேன், எல்லார் வீட்லயும் எனக்கான ஒரு ஓட்டு இருக்குன்னு சொன்னது உண்மையாயிடுச்சா? அவரு 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க எப்படி பேசுறீங்க? இவ்வளவு பேசினாலும் ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது. இந்த எல்லாம் தொகுதியா போனாரா, நான் வீட்டுல வந்து வாக்கு கேட்கலையே. இனிமே நீங்க அதுக்கு வாய்ப்பே வராது, கவலையே படாதீங்க. நீங்க இதே போல மறைவு வாழ்க்கை வாழ்ந்து காலத்துக்கும் நல்லா இருங்க. இதுல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு, அதாவது இந்த ஜெயிலுக்கு இந்த அரெஸ்ட் இதுக்கெல்லாம் முடிஞ்சுட்டு வந்து வெளியே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு, ஐயா கோயில்ல நான் வந்து வேண்டிக்கிட்டேன், நான் திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன், நான் ஐயா கோயில்ல வேண்டிக்கிட்டேன், இவங்க தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடத்தை புகட்டணும், சீக்கிரமா 6 மாசத்துல கலைஞ்சிடணும், எழுதி வச்சுக்கோங்க. நான் திரும்பியும் சொல்றேன், ஆதி காலத்துல இருந்து நான் பேசுறது ஒண்ணுதான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிற ஆறாவும் சரி, அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கடவுளும் சரி, அவருக்கு தான் துணையா இருக்காரு. இதை நீங்க ஆதி காலத்துல இருந்து அவருடைய எல்லா பரப்புரைகளையும் இயற்கையில இருந்து அவருக்கு தான் சப்போர்ட்டா இருந்திருக்கு. நீங்க தயவு செய்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு யார் இருப்பா யார் காணாம போவான்னு நம்ம சீக்கிரமாவே பார்ப்போம். அதனால எல்லாருக்கும் முடிவுரை எழுதப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா இவங்களுக்கும் முடிவுரை எழுதப்பட போகுது. அந்த முடிவுரை என்னன்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.